வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொண்டக்கடலை மட்டும் இல்லைங்க, இதில் காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லா காய் சேர்த்து வச்சுருக்கோங்க. சும்மா அட்டகாசமாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டுங்க. நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம காலையில் ஊற வைக்கணும், காலையில் செய்கிறதா நைட்டுக்கு ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சும்மா ஒரு 2 சொல புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு நல்லா செவந்து வரட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தூரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 4-5 ஒரு சீனிய வரங்காய் 4-5 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 கத்தரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதாங்க இதில் சேர்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வேக விடுங்க. கிளறி உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. நல்லா தக்காளி வதங்கினோடனே நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் சேர்த்துக்கலாம். சீனிய வரங்காய்னா கொத்தவரங்காயின்னு சொல்லுவோங்க, அந்த காய் தான். இப்போ எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய் பொடி அதில் 2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இது மல்லித்தூள் சும்மா ஒரு 3/4 ஸ்பூனு. குழம்பு மிளகாய் பொடிங்கிறது அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. அது சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காண்டி மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு சேர்த்து எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதோட இதை சேர்த்துக்கலாமுங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிளறி வேக விட வேண்டியதாங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லா காயும் போடுறதுனால நம்ம புளிக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இது தண்ணியாக வைக்கிறதுனால புளித்தண்ணி சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். கொண்டக்கடலையில் நிறைய டிஷ் செய்யலாமுங்க. இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். காயெல்லாம் போட்டு செய்கிறது சும்மா நல்லாயிருக்கும். அட்டகாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு விசில் வச்சுருங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடிங்க. இதுக்கு சுட சுட சோறு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட பயங்கரமாக இருக்குங்க. இதுக்கு கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க. அவ்வளோதான், செஞ்சு பாருங்கள். கொண்டக்கடலை காய்கறி குழம்பு ரெடிங்க. கருவேப்பிலை தழை மேலே லைட்டாக தூவி விடுங்க. ஓகே, பாய்ங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.